இப்படம் உண்மை கதையை அடிப்படையாகக் கொண்டு எடுக்கப்பட்டது. 1989இல் ஜப்பானைச் சேர்ந்த ஜுன்கோ ஃபுருடா என்ற பெண் யகுசா என்ற கொள்ளைக் கும்பலால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி உயிரிழந்தார். இது நடந்து 37 ஆண்டுகள் கடந்துவிட்டது. ஆனால் இன்றும் இது போன்ற வன்கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படத்தில் ஜுன்கோ ஃபுருடா யாழ் என்ற கதாபாத்திரமாகவும், யகுசா ஓநாட் கும்பல் என்றும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அன்று அவளுக்காக யாரும் வரவில்லை. ஒருவேளை அவளுக்கு காதலன் இருந்திருந்தால், தன் காதலிக்காக ஒரு காதலன் வந்தால் என்ன ஆகும் என்பதே இக்கதை. இப்படத்தை ஜுன்கோ ஃபுருடாவிற்கு சமர்ப்பிக்கிறேன். ஆதிசிவன் ஊழி முதலகரன் காலகரவை அணிந்தாடுகிற அனந்த பாதன் காதலுடன் கை தொழுவர் கவலை நோயை கடுகியடி தருள் பொழியும் ககன நெஞ்சன் 1984 பரமேஸ்வரநல்லூர். அது எம்.ஜி. ராமச்சந்திரன் ஆட்சியில் இருந்த காலகட்டம். சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலில் பல சர்ச்சைகள் நடந்து கொண்டிருந்தது. சிவன் கோவில் அதிகமாக இருந்ததால் என்னதான் பல நூற்றாண்டு கடந்தாலும் இன்னும் ஒரு சிலர் அல்ல பல பேர் சிவன்தான் பெரியவர், பெருமாள் தான் பெரியவர் என்று அடித்துக் கொண்டிருந்தனர். இது ஒரு பக்கம் இருக்க, அந்த ஊர் வைணவர்கள் பெருமாளை தரிசிக்க பல மைல் நடந்து சென்றுதான் வணங்கினர். ஊரில் இருந்து கோவிந்தராஜ பெருமாள் கோவில் வெகு தொலைவில் இருந்தது. மற்றொரு பக்கம் செருப்பணிவதற்கு மேல் இனத்தவர் கீழ் இனத்தவர் என்ற பிரச்சனை போய்க் கொண்டிருந்தது. நல்லவனுக்கு நல்லவன் என்ற திரைப்படம் 100 நாட்கள் திரையரங்கில் ஓடியது. ஆயிரத்தி 1902 வடநாட்டிலிருந்து வந்த ஒரு திருடர் கூட்டம். குத்துவரிசை என்ற தற்காப்பு கலையை மட்டுமே நம்பி சிதம்பரத்திற்கு வந்த கூட்டம். அப்போதைய ஆங்கிலேய மன்னர்களுக்கு போர்க்காலத்தில் மட்டும் உதவி கொண்டிருந்த ஒரு கூட்டம். எந்த ஒரு ஆயுதமும் இன்றி வெறும் கைகளால் எதிர்களை தாக்கக்கூடிய தற்காப்பு கலையை கற்றிருந்தனர். தங்களுக்கு தானே ஓநாட் என்ற பெயரை சூட்டி கொண்டது. இதன் அர்த்தம் 893 என்ற எண்களை குறிக்கும். அவர்கள் போருக்கு செல்லும் முன் மது அருந்துவதும் அவர்களின் பிரியமான சீட்டு விளையாடுவதையும் பழக்கமாக வைத்திருந்தனர். அந்த விளையாட்டில் இந்த எண்கள் வந்தால் தோல்வி அடைந்ததாக அர்த்தம். அது ஒரு துரதிர்ஷ்ட எண். அதனால் தான் அதையே தங்களுக்கு பெயராக வைத்துக் கொண்டனர். அவர்களை எதிர்ப்பவர்கள் வாழ்க்கை மரணமே. சுதந்திரத்திற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் நாட்டை விட்டு சென்று விட்டனர். இந்த கூட்டத்தால் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. போரும் இல்லை, பிழைப்பின்றி தவித்தனர். சுத்துப்பட்டு ஊர்களை சூறையாடினர். அந்த ஊர் இளைஞர்களுக்கு மதுப்பழக்கம் காட்டி அவர்களையும் திருட்டில் ஈடுபடுத்தினர். பெண்களை கடத்தி வெளிநாடுகளுக்கு விற்பது, அவர்களை தீய தொழிலில் ஈடுபடுத்துவது, ஒத்து வராத பெண்களை பலவந்தமாக கொடுமைப்படுத்திக் கொள்வது போன்ற மோச செயல்களை செய்து வந்தனர். இது சிதம்பரம் மட்டுமல்ல, அதை சுற்றியுள்ள ஊர்களுக்கும் பரவியது. போலீசார் கூட இவர்களை பார்த்து நடுங்கினர். இப்படியாக பல காலங்களாக அந்த ஊரை இந்த கூட்டம் ஆண்டு வந்தது. பரமேஸ்வரநல்லூர் சிதம்பரத்தில் இருந்து சற்று தொலைவில் இருந்ததால் பிராமணர்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தனர். ஓநாட் தங்களுக்கென்றே ஒரு கொள்கையை பின்பற்றி வந்தது. அதில் இருக்கும் ஆண்கள் உடலில் பச்சை குத்தி இருக்க வேண்டும், குத்துவரிசை தெரிந்திருக்க வேண்டும், அவர்களின் பாரம்பரிய சீட்டாட்டம் தெரிந்திருக்க வேண்டும். பெண்களை விபச்சாரியாக வளர்ப்பார்கள். அவர்களின் தற்போதைய தலைவன் ரேகன் பாய்.
டேய் சந்திரா, நீதான் ரொம்ப நல்லா ஆடுற பாடுற பார்க்கவும் நல்லா இருக்கிற. பேசாம பட்டணத்துக்கு கிளம்பி போய் சினிமால வந்து ஒரு மோகன் மாரியோ இல்ல அசோகன் மாரியோ வரலாம்ல. ஏய் யாரா அவன்? மோகன் கதாநாயகன், அசோகம் வில்லன். ஓய் என்ன போய் வில்லனாக சொல்ற? இதெல்லாம் நோக்கியா நல்லா இருக்கா ஏய் உனக்கே நல்லா இருக்கும். அப்படிங்கிற? ஆமாண்டா, முன்னா சொல்றது சரிதான்டா. இப்பெல்லாம் வில்லனுக்கு தான்டா மவுசு. ஆமாண்டா ஆமாண்டா. சாராயா. ம், ம். மாரப்பா, நம்ம வீரத்துக்கே ஒரு சவால் விடுறான் அந்த வேங்கையன். வெட்கம் வெட்கம் வெட்கம். விலங்க உடைச்சான், விடுதலை கொடுத்தான். அதனாலேயே இந்த மண்ணாங்கட்டி மக்கள் அவனையே தெய்வமா நினைக்கிறாங்க. தூக்கி எறிவாங்கடா, தூக்கி எறிவாங்க. அந்த வேங்கைய கூட்டத்தை வெட்டி போத, குடிசைகளுக்கு தீவை. இரக்கம் இல்லாம எல்லா வகையிலும் அவங்கள பழி வாங்கு. போ போ. ஹே நீ பாட்டி 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 பாட்டி. சங்கரே, என்னாச்சு? ஏன் முகம் இப்படி வாடி இருக்க? நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்டா. அவகிட்ட என் காதலை சொன்னேன். அவ அவ என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டான். அதான் சோகமாக இருக்கேன். டிடி நண்பா, எனக்காக ஒரு உதவி பண்ணுறியா? அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்தா என் காதலை அவளுக்கு புரிய வைப்பேன்டா. எனக்காக அவளை அழைச்சிட்டு வரியாடா? நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டால மூலிகை சாராயம். அது நேற்று நம்ம ஓடான் கும்பலுக்கு ஏலத்துக்கு வந்துச்சு. அது உனக்கு விலையெல்லாம் வாங்கி தரேன்டா. அழைச்சிட்டு வரேன் நண்பா. நம்ம முன்னாக்கிட்ட கூட கேட்டு வரேன். வந்திருக்கு தானே? ஆமா. காதல்? நீ அந்த பொண்ணை உண்மையிலே காதலிக்கிறீல? ஆமாடா. உனக்காக நான் அழைச்சிட்டு வரேன். அவ கிட்ட உன் காதலை நீ புரிய வைக்கிற. எதுக்காகடா? உன் காதலுக்காக தான். இப்பயோ சீட்டா போறா பாட்ட. சிவத்தை கண்டு, சிவத்தை உண்டு, சிவத்தை பருகி, சிவத்தை சுவாசித்து, சிவத்தை ஜீவித்து, சிவத்தால் கலக்க உள்ள சிவகருணையால் சிவத்தை நம்பினார்க்கு என்றென்றும் இன்பமே. சரணம் சரணம் எம்பெருமான ஐயனே. சிவபெருமான் எடுத்த அவதாரங்கள் மொத்தம் 19 அவதாரங்கள். எப்பெல்லாம் தீமை அதிகரிச்சு நன்மை குறையுதோ அப்பெல்லாம் சிவபெருமான் ருத்ர ரூபமாய் மாறி இந்த அவதாரங்கள்லாம் எடுப்பார். வீரகவி, அஸ்வத்தாமனும் துர்வாச முனிவரும் கூட சிவனோட அவதாரங்க தானே? ஆமா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு காரணங்களுக்காக சிவபெருமான் எடுத்த அவதாரங்கள் தான் இந்த 19 அவதாரங்கள். அவர் எடுத்த அவதாரங்கள்லயே ரொம்ப உக்கிரமான கோபமான அவதாரம்னா அது வீரபத்ர அவதாரம் தான். பிரம்மதேவரோட மகனான தக்ஷன் ஒரு யாகம் வளர்க்குறான். அந்த யாகத்துக்கு உலகில் உள்ள தேவர்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் கூப்பிடுறான். ஆனா சிவனை மட்டும் அவன் அழைக்கவே இல்லை. இத கேட்க போன சிவனோட மனைவியான சதியையும் அவன் ஆணவ பேச்சால அவமதிச்சு உதாசீனப்படுத்திடுறான். இதனால சதி அந்த யாகத்தீயிலேயே விழுந்து இறந்துடுறாங்க. இதை அறிஞ்ச சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடுறாரு. அந்த ருத்ர தாண்டவத்துல அவர் ஜடாமுடியிலேருந்து பிறந்தவர் தான் வீரபத்ரர். வீரபத்ரர் சிவபெருமானோட ஆணைக்கு ஏற்ப தக்ஷனோட படைகள் எல்லாத்தையும் கொன்னு தேவர்கள்ல யாரெல்லாம் சிவபெருமானுக்கு எதிராக அந்த யாகத்துல கலந்துக்கிட்டாங்களோ அவர்களையும் அழிச்சு யாகத்தையும் தடுத்து நிறுத்துறாரு. கடைசியா
தக்ஷனோட தலையை வெட்டி சிவபெருமான் பாதத்துல வைக்கிறார். சிவபெருமான் கோவம் அப்பையும் தனியல. திருமால் வந்து தக்ஷன் ஒருவன் செஞ்ச தவறுக்காக எல்லாரையும் தண்டிக்கணுமான்னு கேட்க, கொஞ்சம் மனமிறங்கின சிவபெருமான் தேவர்கள் எல்லாரையும் உயிர்ப்பிக்கிறாரு. அந்த இடத்துக்கு தக்ஷனோட மனைவியான வேதவள்ளி அங்கு வர, அவங்க கேட்கவும் சரின்னு சிவபெருமான் தக்ஷனை உயிர்ப்பிக்கிறாரு. ஆனா தக்ஷனோட தலை யாகத்தீயிலே விழுந்து எரிஞ்சிருச்சு. அதனால தக்ஷனுக்கு ஒரு ஆட்டுத்தலையை பொறுத்துறாரு. எல்லாரையும் உயிர்ப்பிச்சாலும் சதியை மட்டும் அவரால் உயிர்ப்பிக்க முடியல. தீயில விழுந்த சதியோட உடம்ப கையில எடுத்துக்கிட்டு லோகத்தையும் சுத்தி வராரு. விஷ்ணு பகவான் இதுக்கு மேல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவர்கிட்ட சொல்ல, அவரோட விஷ்ணு சக்கரத்தால அந்த உடலை தகர்க்கிறாரு. அது 51 துண்டுகளா பூமியில விழுகுது. அந்த துண்டுகளை தேடி சிவபெருமான் பூமியில ஒரு பித்தனை போல அலைஞ்சார்னும் இதிகாசங்கள் சொல்லுது. அந்த 51 துண்டுகள் எங்கெல்லாம் விழுந்துச்சோ அங்கெல்லாம் சிவபெருமான் சக்தி பீடங்கள் எழுப்புறாரு. அந்த சக்தி பீடங்கள் தான் உலகில் உள்ள ஒவ்வொரு ஊரிலும் உள்ள பார்வதி தேவியோட ஸ்தலங்கள். அந்த சக்தி பீடத்துக்கு சிவபெருமான் ஒவ்வொரு காலபைரவரையும் அமைச்சு காவலுக்கு வைக்கிறாரு. இப்படிதான் வீரபத்ர அவதாரம் உருவாச்சு. இந்த அவதாருக்கு அடுத்து உருவாகிறது தான் காலபைரவ அவதாரம். மனிதனாக பிறந்தாலும் தேவர்களாக இருந்தாலும் ஆணவத்தால் அவங்க தவறு செஞ்சாங்கன்னா அவர்களை அழிக்க சிவபெருமான் வீரபத்ர அவதாரம் எடுத்து வருவாருங்கிறது தான் நம்ம புராணங்கள் நமக்கு சொல்றது. குருதேவா, வணக்கம் குருவே. ஆமா குருவே, அண்ணா பத்ரா அவதாரத்தை பத்தி பேசினிருந்தார். ஆமாம் குருவே. குருவே, சீக்கிரமா நம்ம அண்ணா சிவனுக்கு பூஜை செய்ய வந்துருவார். சரி குருவே. என்ன சொக்கநாதரே, இன்னைக்கு நீங்க காலையிலேயே வந்துட்டீங்க? நீங்க போங்க, நான் வரேன். ஆ, ஸ்ரீரங்கத்துக்கு நான் பரதம் ஆட போறேன். கோவில்ல இல்லைன்னு தேடாதீங்க. ஓம் கணநாதனே போற்றி. ஐந்து கரத்தனையானை முகந்தனை இந்தி இளம்பரை போலுமைற்றனி நந்தி மகந்தனி ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பாலும் தெளித்தேனும் பாங்கும் பருப்புமிவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எமக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஒரு ஊர்ல ஒரு பிள்ளையாண்டா வாழ்ந்து வந்தானா, பாவமே செய்யாதவனா. யாருடா இது? டேய், யாரா அவன்? நான் தான்டா அது. கதையை கேள்றான். அவன் தமைய ஊருல வந்தது எம்மனா. சின்ன வயசுல இருந்து இருந்துச்சு, அத பண்ணாத இத பண்ணாதன்னு சொல்லி ஒரு காற்று 2 சாராயம் அடிச்சா சும்மா.
அச்சோச்சோ, நேரம் ஆயிடுச்சே. போச்சு 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 போச்சு. ஓ, அண்ணா ஆத்துக்கு வந்திருப்பாரு, அண்ணா ஆத்துக்கு வந்திருப்பாரு. கேட்டியாடா? சரி, போனது போச்சு, நல்லா இருந்தது நாசமா போச்சு. ஓய் இந்த ஓய் ஓய், நாருதா பாரு. நல்லா வாசனையா இருக்குது. சோ, நேரம் ஆயிடுச்சு, வந்திருப்பாரு. போச்சு போச்சு. இன்னைக்கு என்ன ஆக போதோ? ஏலே ஹரிச்சந்திர, வாழை எங்க? சோ, ஒரு வேற. என்ன மாமா? காத்தாலே எங்களே போயிட்டு வர? பக்கத்துல நீர்ப்பந்தல் போட்டிருக்கா மாமா, அதான் போயிட்டு சத்த நீர் அருந்திட்டு வரேன். வாத்தியார் பேர்ல தான்லே போட்டிருக்காங்க. ஆமா மாமா. ஒரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான்ல நல்லா இருக்குன்னு நம்ம மக்கள் எல்லாருமே பேசுறாங்க. அதான் மாமா. ஏ ஹரிச்சந்திர, வாழை எங்க? வாழை வாழை. என்ன மாமா? நல்லவனுக்கு நல்லவன்னு சினிமா கொட்டாயில தலைவர் படம் வந்திருக்காமல, ஆமா, நல்லா இருக்காமலே. மத்தியான காட்சிக்கு நீ நானும் போலாமா? மாமி வீட்ல இல்ல. அவ கிடக்குறா, வாழை நம்ம 2 பேரும் போவோம். மாமி மாமி டேய் டேய் டேய், அவளை ஏன்டா இப்ப கூப்பிடுற? மாமி இங்க பாருங்க, அமைதியா மாமா இருடா. என்ன படத்தை கூப்பிடுறார். அமைதியா இருடா, அவளை ஏன்டா கூப்பிடுற இப்ப? நான் கிளம்புறேன். ஏலே வாழை, ஒரு வாய் சாப்பிட்டு போ. வாழை, என்ன சாப்பாடு மாமா? உங்க மாமி கோழி அடிச்சு குழம்பு வச்சு கருவாடு வறுத்துருக்காளே. பருப்பு சாம்பார்னு பார்த்தா கருவாட். அபச்சாரம் அபச்சாரம், வாயில தட்டுங்க. என்ன பையன் சாப்பிட கூப்பிடுறேன்? ஏலே வாழை எங்க? சரி, எங்க ஆத்துக்கு தானே போற? இல்ல மாமா, பக்கத்து சுடுகாட்டுல வெட்டியா வரலையா, அதான் போயிச்சு. அந்த பணத்தை எரிச்சிட்டு ஒரு ஹோமம் பண்ணிட்டு வரலாம்னு போறேன். நீங்களும் வரையலா? வேலையை பாருங்க. சுடுகாட்டுக்கு போக வரவாமுல்ல, ஒரு ஐயருட்டு புள்ளையா மாதிரியா பேசுறான்? என்ன பேச்சு? ஏலே, ஊருக்குள்ள செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லியும், பரவாயில்ல, நீங்க எல்லாம் ஐயங்கார், நீங்க செருப்பு போடலாம் ஊருக்குள்ள. ஆனா இங்க ஏண்டி, வயலுக்கு போகணும், நேரமாகுது, சாப்பாடு எடுத்து வையடி. என்ன இங்கெல்லாம் மழையே இல்லை? இங்கேதான் இருக்கிறாங்களா? சொக்கநாதா, அங்கே நில்லு. குளிக்காம கோயிலுக்குள்ள வராத. எங்க போய் ஊர் சுத்தி விட்டு வருகிறாய்? இல்ல அண்ணா, நம்ம முன்னாதான் வர சொன்னோம். நம்ம பண்ணையாரு ஊர் மக்களுக்கு எதிராக போற விதிமுறைகள்லாம் எதிர்த்து நம்ம மக்களை எப்படியாவது உயர்த்ததுன்னு தான் நாங்க நண்பர்கள் எல்லாம் கூடி பேசிட்டு இருந்தோம். முதல்ல அந்த முன்னாவோட சேர்க்கையை நீ தவிர்க்கணும். தாடியும் மீசையும், இதுல கூத்தாடி மாதிரி துணி வேற போட்டிருக்க. இல்ல அண்ணா, சினிமாக்காரங்களாம் இப்ப இந்த மாதிரி தான் துணி போடுறாளாம். அவா போடுவா. சினிமால எது செஞ்சாலும் நீயும் அதே செய்வியா? இல்ல அண்ணா, முன்னாதான் சொன்னா, நான் பார்க்க கதாநாயக மாதிரி இருக்கேனா. பட்டணத்துக்கு போய் சினிமாக்கு போனா பெரிய நடிகனா வருவேன்னு சொன்னான்னா. உன்னை இப்படிலாம் நம்ப வச்சிருக்கானா அந்த முன்னா? ஆத்துக்கு போய் குளிச்சுட்டு அம்மா படத்துக்கு விளக்கேத்தி வை போ. வர. தப்பிச்சோம். நான் பொல்லாதவன், என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், வீண்வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன், கைகட்டி வாய்மூடி யார் முன்னும் நான் நின்று ஆகாயம் தேடாதவன், அந்த ஆகாயம் போல் வாழ்பவன். டாடாடோடோடோடோடோ.
இந்த வீட்டில் 2 பெரியவா இருந்தோம். நான் தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்குது. புள்ளையாண்டா குளிப்பானே அதெல்லாம் கிடையாது. ஹ், ஹ், ஆ! ஹ். ஏ கருணா, நீ எங்க இங்க? உனக்காக தான் ரொம்ப நேரம் காத்திருக்கேன் நண்பா. இந்தா ஓய், அண்ணா கோயில்ல தான் இருக்கார், ஆத்துக்கு வந்துட போற. நீ முதல்ல கிளம்பு ஓய். அவர் வீட்டில் தெரியும் நண்பா, அதனால தானே வந்தேன். சரி, என்னன்னு சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பும். ஒன்றும் இல்லை நண்பா, புதுசாக படம் வந்திருக்கு. அப்பா அவங்க 2 பேரும். ஆ, படம் பேரு நல்லவனுக்கு நல்லவனா? அதெல்லாம் தெரியல நண்பா, வா போவோம். படம் பேரு கூட தெரியாம யாரு அந்த மாமா தானே கூப்பிட்டார். உனக்கு அப்புறம் நண்பா தெரியும். ம், இப்பதான் நான் வர வழியில என்கிட்ட கேட்டார். உன்னையும் விடலையா அவர்? நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க, ஜோடியா போயிட்டு வாங்க 2 பேரும். ம், டேய் நீயும் வாடா. நான் வரல, அண்ணாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். நீங்க போயிட்டு வாங்க. ஏன்டா இப்படி பண்ற? சரி, நீ 10 கூட வரவானா. மில்லுகார் புதுசாக சாராய கடை திறந்துருக்காரு. எல்லாம் வெளிநாட்டு சாராயம். ஒரு பாட்டில் சாராயம் 25 ரூபாய். 25 ரூபா? எப்படியாவது அதுக்கு மட்டும் பணம் தயார் செஞ்சிரு. வெளிநாட்டு சாராயம்? ஆ. சரி, வீட்டில் தானே எடுக்க போற? ஒன்ன மாதிரி என்ன நினச்சியா ஓய்? ஆ? திருடுறதும். இந்த திருடுறது போய் சொல்றதெல்லாம் உன்கிட்ட வச்சுக்கோ. இரும்படிக்கிற வேலைக்கு போய் தான் ஏதாவது பார்க்கணும். வீட்டிலேருந்து எடுக்கதான், வீட்டிலேருந்து. சரி, கோபப்படாதடா, தெரியாமல் சொல்லிட்டேன். சரி நகரமா. ம், நல்லவனுக்கு நல்லவனா? இந்த பரமேஸ்வர் நல்லூர்லேயே நல்லவனா அது இந்த ஹரிச்சந்திரன் தான். படம் பார்க்க போறாங்க, படம். சரி, சீக்கிரம் வந்துடுறேன், நீங்கள் பாருங்கோ. வைணவனே, வழியை விட்டு விலகி போ. சிவபக்தனே, நீ வழியை விட்டு விலகிச் செல். எம் சிவனை பற்றி பேசும் உரிமை கூட உமக்கு கிடையாது. சரிதான், நான் சிவனை பற்றி பேச மாட்டேன். என் நாராயணனை பற்றி மட்டும்தான் நான் பேசுவேன். உலகில் சிறந்தவர் ஹரி மட்டுமே. இல்லை, உலகில் சிறந்தவர் என் அப்பன் சிவன் மட்டுமே. உலகில் உள்ள உயிர்களை காப்பது என் ஹரிதான், உன் சிவன் இல்லை. உயிர்களை படைத்து காத்து அழித்து அதுக்கு முக்தி தருவது என்றுமே என் அப்பன் சிவன் மட்டுமே. வைணவனே, உமது ஹரி இல்லை. ஹரிதான் சிறந்தவர். சிவன்தான் பெரியவர். ஹரிதான் சிவன் பக்தனே. சிவன்தான். ஹரிதான். என்ன வீரகவி? சொல்லுங்க ஆழ்வாரே. ஹரியும் அவனே, சிவனும் அவனே, எமக்குள்ளும் அவனே, உமக்குள்ளும் அவனே. வாருங்கள். எப்போது இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கா, எப்பதான் இவெல்லாம் மாற போறாளோ? சரிதான் நண்பா, ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாத வாயில மண்ணு. இதெல்லாம் இவாக்கு எப்ப தெரிய போகுதுன்னு தெரியல. நண்பா, மறந்தே போயிட்டேன். ஆத்துல அம்மா பெருமாள் நைவேத்தியம் செஞ்சா, இந்தாங்கோ. பெருமாள் நைவேத்தியமா? நீ எடுத்துக்கோ. நானும் உனக்கு ஒன்று தரணும், நானும் மறந்து போயிட்டேன். மாமா வாங்கிட்டு வந்தா. சரி, வைதேகி எப்படி இருக்கா? வைதேகி நன்னா இருக்கா, நேத்து கூட ஆத்துக்கு வந்துட்டு போனா. இப்பவே திருமணங்களை வந்துருச்சு ஆழ்வாருக்கு முகத்துல. எப்போ நோக்கும் வைதேகிக்கும் கல்யாணம்? கூடிய சீக்கிரம், ஸ்ரீரங்கத்துல. ஸ்ரீரங்கம்? முகம் மாறுதே, யார் அது? என் யாழிசை அவ பெயர். கோவில்ல பரதம் ஆடுற பெண். அவாக்கும் இஷ்டம்தான்.
எனக்கும் அவளுக்கு பரத்தில் மேல் பிரியம். எனக்கு என் அப்பன் மேல் பிரியம். நண்பா, வர சிவராத்திரி அன்னைக்கு நீ தில்லைக்கு வரணும். எதுக்கு? யாழ் பரதம் ஆடுறா. வருஷம் எல்லா சிவராத்திரி அன்னைக்கும் அந்த நடராஜர் முன்னாடி யாழ் பரதம் ஆடுவா. அந்த அம்பாலே ஆடுற மாதிரி இருக்கும். நீ நிச்சயம் வரணும் நண்பா. கண்டிப்பா வரேன். நான் தில்லைக்கு வந்தா சைவர்களிடமிருந்து வீரக்கவி தான் அடியனை காப்பாற்றணும். சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே, எம்மை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சரி, நான் கிளம்புறேன். வரேன் நண்பா. எங்க? யாழை பார்க்க. யாருக்காகவோ ரொம்ப நேரமா காத்திருக்க மாதிரி தெரியுது. ஆமா, கண்ணனுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். பரதம் ஆடியே அழைச்சப்ப கூட வராதவங்க கண்ணன் இப்ப வந்துட போறாரா? யார் சொன்னா கண்ணன் வரலன்னு? நான் பரதம் ஆடுறத பார்க்க கண்ணன் வந்தார். அப்படியா? நான் பார்க்கவே இல்லையே. ஆனா நான் பார்த்தனே, ஒரு ஓரமா இருந்து என்னையே பார்த்துட்டு இருந்தார். சரிதான். யார் அன்போடு கூப்பிட்டாலும் உங்க கண்ணன் தான் ஓடி வந்துருவாரே, குறும்புக்கார கண்ணன். ஸ்ரீரங்கத்துல பரதம் நல்லபடியா முடிஞ்சது. நீங்க தான் வரவே இல்லை. நான் இல்லைன்னு தேடினீங்க போல. ம்ஹும். என்கிட்ட வழி சொல்லிட்டா. தேடி இருக்கலாம். நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க. நான் கிளம்புறேன். ம். வீரகவி, வர சிவராத்திரி அன்னைக்கு தில்லையில பரதம் வந்துருங்க. உங்க கண்ணனையே கூப்பிட வேண்டியதானே? நான் என் கண்ணனை தான் கூப்பிடுறேன். ராதை கூப்பிட்டு கண்ணன் வர மாட்டேன்னு சொல்லுவாரா? அப்ப கண்டிப்பா வரணும். யாழோட பரதத்தை பார்க்க நான் இல்லாம எப்படி? கண்டிப்பா வரேன். நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். பரதம் முடிஞ்சோடனே நடராஜர் சன்னதிக்கு வந்துருங்க. உங்ககிட்ட பேசணும். என்னன்னு இப்பவே சொல்லலாமே. தில்லையில தான் சொல்லுவேன். வந்துடுங்க. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்டா. எனக்காக அவளை அழைச்சிட்டு வரையாடா? நீ அந்த பொண்ணை உண்மையிலே காதலிக்கிறீல? ஆமாடா. நோக்காக நான் அழைச்சிட்டு வரேன். அழைச்சிட்டு வா. புரிய வைக்கிறேன் காதலை. இங்கதான் அதான் இங்கே தான் எங்கேயோ. சொன்னாங்க. சரி, சத்த நீங்கள் இங்கேயே நில்லுங்கோ. நான் கோயிலுக்கு போயிட்டு மண்டப சாவி மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. அங்கேயே நில்லுங்கோ.
ஏய், கோயில்ல பரதாடுற பொண்ணு இருந்துச்சுல்ல, ஆமா அது வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சாண்டி. ஆமா ஆமா நானும் கேள்விப்பட்டேன். ஊருக்குள்ள அப்படிதான் பேசிக்கிறாங்க. யார்? நீங்க வேற யாரையாவது தத்தெடுத்துக்கலாம்ல, ஏன் இவனை தான் தத்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு கருநாக பாம்பு. அப்ப அவனுக்கு 6 வயசு. பக்கத்து வீட்டுல இருந்த குழந்தைய கொலை பண்ணான். இன்னும் 2 குழந்தைகளையும் கொன்னான். ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டாங்க. பையனை அரெஸ்ட் பண்ணனால அவமானம் தாங்காம அவங்க அம்மா அப்பா தூக்குல தொங்குறாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மனநல சரியாதான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. 2 வருஷம் ஜோயினல். அதுக்கப்புறம் இங்க கொண்டு வந்து விட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், அவன் வேணாம். நந்தவனத்திலே நந்தவனத்திலே ஒருவன் ஆடுகிறானே. அண்ணா, அண்ணா, என்ன கோலம் இது? பத்ரரூபம். வாடா வா, என் ஆருயிரே, என் விழியே, வா என் ஆசை தமயனே. உன்னை கண்டவுடன் குரவழியை கிழித்து ரத்தம் குடித்து குரல் வழியை இதயம் எடுத்து அதை 48 துண்டுகளாய் வகுத்தெறிய வேண்டும் என்று நினைத்தேன். வலி தாங்க மாட்டாய் அல்லவா? அதான். அண்ணா, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறேன்? யார் அது? என்ன பண்ண அவங்கள? எல்லாம் உன் கூடா நட்புதான். வேட்டையாடின அந்த ஓநாய் கூட்டத்துல இதுவும் ஒரு ஓநாய் தான். எதுக்கு இதெல்லாம் பண்ற? அப்ப இந்த ஊர்ல ஒரு கொலையெல்லாம் நீதான் பண்றியா? குருஜி எங்க? குருஜி, குருஜி, குருஜி! சலங்கை சலசலக்க, உடுக்கை ஒலியடிக்க ஆடுகிறானே ஒருவன் ஆடுகிறானே.
நந்தவனத்திலே நந்தவனத்திலே ஆடுகிறானே ஒருவன் ஆடுகிறானே. வீரகவி. யாருடா வீரகவி? அது வெறும் எனக்கிட்ட பெயர். நல்லவனா வாழணும்னு ஒரு கிழவன் என்ன அழைச்சி வந்தான். அவன் எனக்கு வச்ச பெயர் அது. ஆனா நான் பரமசிவன் பெத்தெடுத்து நரகாசுரன் வம்சம் வந்த பாண்டுரங்க தத்து பிள்ளை பத்ரதேவன். ஊ! அப்ப இத்தனை நாளா நடிச்சியா? ஏன் எல்லாரையும் கொல்ற? உனக்கு என்ன வேணும்? காட்டுல வேடம் ஒருத்தன் மான் ஒண்ணு ஆசையா வளர்த்து வந்தானா. அந்த மானை காட்டுல இருந்த ஓனாய் எல்லாம் சேர்ந்து கொன்னுடுச்சு. வேடம் வந்து பார்த்தப்போ மான் இல்ல. வேடனுக்கு பித்தம் தலைக்கேறி ரத்தம் சூடாகி காட்டை அழிக்க வேடன் ஒருவன் வருவானாம். அந்த மானை கொல்றதுக்கு நரி ஒண்ணு உதவி பண்ணுச்சு. புரியல? நீதான் அந்த நரி. ஒரு நாள் ஒரு பெண்ணை அழைச்சி வந்தியே, ஞாபகம் இருக்கா? ஏன் யாழ்? அந்த பொண்ணு அவன் என்கிட்ட காதலிக்கிறேன்னு சொன்னனாலதான் அழைச்சி வந்த. அவ இறந்துட்டாளா? மூடனே, ஏமாந்து விட்டாய். யார் சாவுக்கு நான் காரணம் இல்லை. இல்லைன்னா உன் போதை மயக்கத்தினாலும் அவர்களின் காம பசியாலும் ஒரு உயிர் இறந்து விட்டது. ஏயாள் இறந்துட்டா? இல்லைன்னா நான் யார் சாவுக்கு காரணம்? ஆணாக பிறந்தால் பெண்ணை கொல்லலாம். அப்போது நானும் ஆண்தானே. ஆனால் நான் உன் போன்ற கொடூரர்களை கொன்று ரத்தம் குடிக்கும் பிசாசு. அதன் தலையில் மீதேறி நர்த்தனமாடும் நாதன் நான். எனக்கு ஒண்ணு புரியல. நீ எப்படி இந்த குடும்பத்துல வந்து பிறந்த? போதையிலே அதன் பாதையிலே செல்லும் பேதையடா. உனக்கு குடும்பம் ஏனடா? உறவு ஏனடா? உயிரும் ஏனடா? சுற்றி சரிதம் உண்டு, பற்றி எரியும் நெருப்பும் உண்டு. அதன் மேல் ஆடுகிறானே, அதன் மேல் ஆடுகிறானே. ஆடுவது அப்பந்தானே, இதை பாடுவது பிள்ளைதானே. ஆடுகிறானே அப்பன், ஆடுகிறானே. பாடுகிறேனே, இதையும் பாடுகிறேனே. பண்றங்க, இன்னொரு உயிர் வருது. எத்துக்கோ எத்துக்கோ எத்துக்கோ.
அவ பரதம் ஆட வேண்டிய அதே நாள் இன்னைக்கு என் யாழ்